ஒரு 100க்கு ஒரு 90 பேருக்கு மேலே நான் பேசுகிறேன்னா அதில் வந்து தூக்கமின்மையும் அவங்களுக்கு சேர்ந்து வந்துடுது. இப்போ தூக்கம் இல்லைனாலே உடம்புல எந்த ஆர்கன் கிளாண்டு வேலை செய்யாது. இது முதல்ல இந்த காணொலி பார்க்குறவங்களாம் புரிஞ்சுக்குங்க. தூங்கவே மாட்டேன் ஆனால் எனக்கு உடம்பு நல்லா இருக்கணும்னா எப்படி நல்லா இருக்கும்? அப்போ நல்லா தூங்கணும் இல்லையா? தூக்கங்கிறது முக்கியம். சரி சார், எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது, அதுக்கு தான் என்ன தான் நான் பண்ணுறதுன்னு சில பேர் கேட்குறாங்க. ஏன்னா மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்க சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு இந்த மன உளைச்சல்லையோ இல்லை மருந்துனாலேயோ ஏதோ ஒரு காரணம் தூக்கம் இல்லைங்கிறாங்க. முதல்ல புரிஞ்சுங்க, படுத்து தூங்காதீங்க. மருந்து மாத்திரை எடுக்கிறவங்க இல்லை நோயினால் பாதிக்கப்பட்டவங்க யாராக இருந்தாலும் சரி, இந்த பதிவு எல்லாருக்கும் தான், இந்த காணொலி பார்க்குறவங்க எல்லாருக்குமே. ஏன்னா பெரும்பாலும் மென்டலி ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் ஃபிசிக்கலி ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. சரிங்களா? அப்போது இந்த சர்க்கரை பிபி தொடர்பானவங்க இப்போ பாதிப்புலாம் அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னாக்க மென்டலி எஃபெக்ட் ஆகிடுறாங்க இல்லையா? அப்போ உட்காந்து தூங்கணும். எப்படி உட்காந்து தூங்கணும்னா இந்த மாதிரி சேரு இல்லைனா வந்து ஈஸி சேருமாங்களா, சாஞ்சுக்கிட்டு இல்லை சோஃபா அந்த மாதிரிலாம் இப்படி படுத்து தூங்கக்கூடாது. கையை இப்படி வச்சுக்கிட்டு குனிஞ்சு தலையை இப்படி வச்சு தூங்கணும். அப்போ நல்லா இப்படி நீங்கள் குனிஞ்சு தூங்கும்போது ஒரு 1 ஹவர் 2 ஹவர் தூங்கிட்டு நீங்கள் பெட்டில் படுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், நல்லா தூக்கம் வந்துடும். அப்போ இந்த தூக்கத்தை சரி பண்ணாலே 50% சுகரு பிபிலாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சரியாக ஆரம்பிச்சிடும்.